வாசிப்போம். யோவானின் சுவிசேஷம் 3வது அதிகாரம் 13 வாசிப்போம். பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்திற்கு ஏறினவருமான மனுஷகுமாரனே அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவர் ஒருவனும் இல்லை. சர்ப்பமானது மோசேயினால் வனாந்திரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது, பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரனே அல்லாமல் பரலோகத்திற்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரலோகத்தில் இருந்து இறங்கினவர். கவனிங்க, இயேசு கிறிஸ்து சொல்லும்போது இப்படியாய் சொல்கிறார், நீங்கள் தாழ்விலிருந்து உண்டானவர்கள், நான் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தேன், நான் உயர்விலிருந்து உண்டானவன். நல்லா கவனிங்க, இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மனுஷர்களை போல ஒரு மனிதனாய், ஒரு ஏதோ சாதாரண மனிதனாய் அவர் பிறக்கவில்லை. பரலோகத்திலிருந்து இந்த பூமியிலே இறங்கி மனிதனாய் அவதரித்து மனிதனுடைய பாவங்கள் அக்கிரமங்களை நீக்கும்படியாய் பரலோகத்தின் தேவன், பரலோகத்தில் இருக்கிறவர். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, பரலோகத்திலிருந்து இறங்கினவர் என்றால் அவர் பரலோகத்தின் தேவன். அதான் சொல்லப்படுகிறது, பரலோகத்தில் இறங்கினவரும் மனுஷகுமாரன் பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவர். அல்லேலூயா. அப்ப நல்லா கவனிங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரலோகத்தில் இருந்து இறங்கினவர் என்றால் அவருடைய வாசஸ்தலம் பரலோகம். அல்லேலூயா. பரலோகத்தில் இருக்கிறவர், பரலோகத்திலிருந்து இறங்கினவர் என்றால் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் பரலோகத்தில் இருக்கிறவர். அல்லேலூயா. பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரனே அல்லாமல் பரலோகத்திற்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை. அல்லேலூயா. நல்லா கவனிங்க, பரலோகத்திலிருந்து இறங்கினவர், பரலோகத்தில் இருக்கிறவர், மறுபடியும் பரலோகத்திற்கு ஏறினவர். ஆமென் சொல்லுவோமே. இவரை போல ஒருவரும் இல்லை. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து பரலோகத்தின் தேவனாய் இருந்தும் இந்த பூமியிலே வரக்கூடிய காரணம் என்ன, இந்த பூமியிலே அவர் வந்த நோக்கம் என்ன? அதான் சொல்லப்படுகிறது, சர்ப்பமானது மோசேயினால் வனாந்திரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும். பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் வழிநடத்தி கொண்டு போகிறார். திடீர்னு அவங்களுக்குள்ள பயங்கரமான எதிர்ப்புகள், மோசேயை எதிர்க்கிறாங்க, ஆரோனை எதிர்க்கிறாங்க, தேவனுக்கு விரோதமான முறுமுறுப்புகளை உண்டு பண்றாங்க. கர்த்தருடைய கோபம் ஜனங்களுக்குள்ளே வந்ததுனால பயங்கரமான கொள்ளிவாய் சர்ப்பங்களை கர்த்தர் அனுப்புகிறார். யாரெல்லாம் கடிக்கிறதோ அத்தனை பேரும் மரித்து மாண்டு போகிறார். இப்போ மோசே சொல்லுகிறார், ஆண்டவரே, ஜனங்களை எவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு துயரப்பட்டு நாங்க கொண்டு வரமே, தயவு செய்து இந்த ஜனங்களை நீங்க அழிக்காதுங்க அப்படின்னா அந்த நேரத்துல கர்த்தர் சொல்றார், ஒரு வெண்கல சர்ப்பத்தை போன்ற ஒரு காரியத்தை எடுத்து அதை தூக்கி உயரத்துல நிறுத்து, யாரெல்லாம் அதை பார்க்கிறாங்களோ அவங்க எல்லாம் பிழைத்துக் கொள்வாங்க. இது மோசே நாட்களில் நடத்தப்பட்டு, மோசே நாட்களில் இந்த காரியம் நிறைவேறி, அப்போ உயர்த்தப்பட்ட அந்த வெண்கல சர்ப்பமாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த வார்த்தை சொல்லுகிறது போல, சர்ப்பமானது மோசேயினால் வனாந்திரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். அல்லேலூயா. 2000 வருடங்களுக்கு முன்பாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொல்கதா மலையின் மேல சிலுவையிலே அவர் தூக்கி உயர்த்தப்பட்டார். அல்லேலூயா. அவரை தூக்கி உயர்த்தப்பட்டார் கொல்கதா மலையிலே. அது எருசலேமே கிடையாது, எருசலேம் நகர வாசலுக்கு புறம்பே, அந்த நகரத்திலிருந்து வெளியில வந்துடுச்சு. அந்த கொல்கதா மலை மேலே இயேசு சிலுவையிலே உயர்த்தப்பட்டார். அன்பான தேவ பிள்ளைகளே, இது தேவனுடைய நோக்கம், தேவனுடைய சித்தத்தின் பிரகாரம் தான் இந்த காரியங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. அன்றைக்கு யாரெல்லாம் அந்த வெண்கல சர்ப்பத்தை பார்த்தாங்களோ அவங்க எல்லாம் பிழைத்து கொண்டார்கள், அவங்க எல்லாம் உயிரடைந்தார்கள்.
மரிக்கிற தருவாயில் உயிரடைந்தார்கள். இன்றைக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை நோக்கி பார்க்கிற அனைவரும் பிழைப்பார். கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது 15, தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். அல்லேலூயா. கவனிங்க, இந்த உலகத்திலே யாரெல்லாம் இயேசுவை அந்த சிலுவையை நோக்கி பார்க்கிறார்களோ அவர்கள் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைய முடியும். ஆமென் சொல்லுவோமே. அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, அந்த சிலுவையை நோக்கி பார்க்கிற அனைவரும், சிலுவையை நோக்கி பார்க்கிற யாவரும், உயர்த்தப்பட்ட அந்த சிலுவையை நோக்கி பார்க்கிற யாவரும், தேவனுடைய வார்த்தை சொல்கிறது உயர்த்தப்பட வேண்டும். தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் இந்த பூமியிலே, இந்த பாழான இந்த பூமியை, கெட்டு போன இந்த பூமியிலே தன்னுடைய ஆத்துமா, ஆவி, ஆத்துமா, சரீரத்தை அந்த உயர்த்தப்பட்ட சிலுவை அவரை நோக்கி பார்க்கிற யாவரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது தேவன் இந்த பூமியிலே அவரை நோக்கின, அவரை அனுப்பின நோக்கமே, வாசிங்க 16, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். தேவனுடைய அன்பு இவ்வளவா என்று சொல்லப்படுகிறது. இவ்வளவா என்றால் எவ்வளவான அன்பு! தன்னுடைய சொந்த குமாரனையே இந்த பூமியிலே அனுப்பி, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு. நல்ல கவனிங்க, கெட்டு போன இந்த பூமியை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவினாலே அந்த உயர்த்தப்பட்ட சிலுவையில் இருக்கிற இயேசுவை நோக்கி பார்த்த யாவரும் கெட்டு போனதா சரித்திரமே கிடையாது. அல்லேலூயா. அவர்கள் கெட்டு போன, ஒருவேளை இந்த பூமி நிமித்தமாய் கரைப்பட்டவர்களாய் பாவத்தின் அழுக்கிலே சாபத்திலே இருக்கிற யாவராய் இருந்தாலும் உயர்த்தப்பட்ட அந்த சிலுவை நோக்கி பார்க்கிற யாவரும் நித்திய ஜீவனை சுதந்தரிப்பார்கள், பிழைப்பார்கள். அல்லேலூயா. அப்ப இந்த நோக்கத்திற்காக தான் இயேசு இந்த பூமியிலே, அந்த பூமியில வருவதற்கான காரணம், தேவன் அவரை பூமியில் அனுப்பின நோக்கமே இந்த பூமியில் இருக்கிற ஒருவரும் கெட்டு போகக்கூடாது. யாரா இருந்தாலும் அவர்கள் நித்திய ஜீவனை பெற வேண்டும். எத்தனை பேர் விசுவாசித்தீங்க? அல்லேலூயா. எப்பெல்லாம் பாவம் அதிகரிக்குதோ அப்பெல்லாம் பூமியிலே கடவுள் வந்து ஒரு காரியத்தை அனுப்புவார். அது வந்து என்ன பண்ணோம்னா பாவத்தை, அதர்மத்தை அழித்து தள்ளும் அப்படின்னு தானே சொல்லுவாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்த நோக்கம் என்ன தெரியுமா? வாசிங்க அர்த்தம். உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல். எப்படி? நல்லா கவனிங்க. அதர்மத்தை அழித்து, பாவத்தை அழித்து, இந்த பாவத்தில் செய்கிற மனிதர்கள் எல்லாம், அந்த காரியங்கள் எல்லாம் அவர்களெல்லாம் அழித்து கீழே தள்ளி, அந்த அவர்களெல்லாம் ஆக்கினைக்குள்ளாக தள்ளி, அதர்மத்தை அழித்து நீதியை தலை தூக்கி அழிப்பதற்காக அல்ல. கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல். ஆமென் சொல்லுவோமே. எப்படி? தேவன் இந்த நோக்கத்திற்காக, அழிக்கும்படியான, ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படியான காரியத்திற்காக தேவன் இயேசுவை அனுப்பவில்லை. வேற எதுக்கு அனுப்பிச்சாரு? வாசிங்க. அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாலே, அவராலே உலகம் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டு தண்டனை கொடுப்பதற்காக வரல, தண்டனை அவர் ஏற்றுக்கொண்டு ரட்சிப்பை நமக்கு கொடுத்தார். சத்தமா ஆமென் சொல்லுவோமே. இந்த உலகம் ரொம்ப அதர்மத்துல இருக்குது, அநீதியா இருக்குது. அவர்களை நான் தண்டிக்க போகிறேன். இதுதானே கடவுள் காரியங்கள்லாம். இதை நான் தண்டிக்க போகிறேன், இதை நான் நியாயம் தீர்க்க போகிறேன், இதை நான் இந்த ஆக்கினைக்குள்ளாக இதை நீதி செய்ய போறேன். இதுதான் இப்படி காரியங்கள் இருக்கும். ஆனா இயேசு கிறிஸ்து இதற்காக வரல, நம்ம தண்டிப்பதற்காக வரல. அவர் தண்டிக்கணும்னு நினைச்சாருன்னா யாரும் நிலைநிற்க முடியாது. இந்த உலகம் தண்டனை பெறுவதற்காக, அவரை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படியாக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வரவில்லை. மாறாக அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை பிதாவாகிய தேவன் அனுப்பினார். அல்லேலூயா. இந்த உலகம் ரட்சிக்கப்படணும் அப்படின்னா, ரட்சிக்கப்படுவதற்கு
என்ன உண்டு? ரட்சிக்கப்படணும்னா என்ன நடக்கணும்? ஒரு மனுஷன் பாவம், ஒரு மனிதன் பாவம் செய்தாலே அவனுக்கான தண்டனை, அவனுக்கான அந்த பரிகாரம் செலுத்தப்பட வேண்டும். இதுதான் நியதி. அப்படின்னா என்ன? ஒரு மனிதன் பாவம் செய்தாலே அவனுக்குரிய பிராயச்சித்தம் என்று சொல்லப்படுகிற அவனுக்குரிய காரியங்கள் உண்மையாகவே செலுத்தப்பட வேண்டும். அப்படின்னா ரத்தம் அவனுக்காக சிந்தப்பட்டாதா அந்த தண்டனை நிவிர்த்தியாகும். அல்லேலூயா. அந்த தண்டனை நிவிர்த்தியாகும். ஒரு மனுஷன், இந்த உலகத்தில் ஒரு மனுஷன் பாவம் செய்தாலே அவனுக்குரிய தண்டனையை பிராயச்சித்தமாய் அளிக்கும்படியாய் அவனுக்காக ரத்தம் சிந்தினாதான் அந்த பாவம் மன்னிக்கப்படும். அல்லேலூயா. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. அப்ப நல்லா கவனிங்க, இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்து அவர் ஏதோ உலகத்துல அநேக அறிவுரைகளை கொடுத்து அநேக நல்ல காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுத்து நீங்க நான் உலகத்துல நான் வந்துட்டேன், அதனால நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள் அப்படின்னு பரலோகத்துக்கு போல இந்த உலகத்துல வந்து நம்மை போல பாடுகளை அனுபவித்து நம்மை போன்ற ஒரு சாதாரண மனிதனாய் இந்த பூமியிலே வந்து இந்த உலகத்துல 33 வருஷம் உயிரோடு இருந்து தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றி இந்த பூமியிலே நம்மை போன்ற ஒரு சாதாரண மனுஷ குமாரனாய் நமக்குள்ளே அவர் சுற்றி திரிந்து மாத்திரமல்ல, இந்த பூமியில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனுடைய பாவங்கள், அக்கிரமங்கள், ஒவ்வொரு மன்னிக்க முடியாத பாவங்கள், சாபங்கள் எல்லாவற்றிற்காகவும் ஒரு மனுஷன் பாவம் செய்தாலே அவனுக்காக பிராயச்சித்தம், அவனுக்குரிய பரிகாரம் செய்யப்பட வேண்டுமானால் இந்த பூமியில் இருக்கிற எத்தனை கோடி ஜனங்கள், எத்தனை ஜோடி பிறக்க, எத்தனை கோடி ஜனங்கள், பிறக்க போகிற ஜனங்கள் எத்தனை பேர் உண்டோ அவர்களுக்காகவும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தி எல்லா பாவங்கள், அக்கிரமங்கள், சாபங்கள் எல்லாவற்றையும் அவருடைய மரணத்தினாலே இயேசு செய்து முடித்தார். அல்லேலூயா. அந்த பிராயச்சித்தம், பரிகாரம் சொல்லப்படுகிற எல்லாவற்றையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய மரணத்தினாலே, அவர் ரத்தம் சிந்தினதினாலே எல்லா பரிகாரம், பிராயச்சித்தம் சிலுவையில் செய்து முடித்தார். அல்லேலூயா. நல்லா கவனிங்க, நம்மை தண்டிப்பதற்காக நீ இந்த பாவங்கள்லாம் செய்துட்ட, அதனால இந்த உலகத்தை நான் தண்டிக்க போறேன். கவனிங்க, உலகத்துல எப்பெல்லாம் அக்கிரமம் வருதோ அப்பெல்லாம் பூமியிலே கடவுள் வந்து ஜனங்களை தண்டிப்பார். தண்டிப்பதற்காக அல்ல, என்னுடைய தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டார். சொல்லுங்களேன், என்னுடைய தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டார். நான் வாங்க வேண்டிய அடியெல்லாம் அவர் வாங்குறார். அல்லேலூயா. இப்போ இப்பேற்பட்ட உன்னதமான அன்புள்ள தேவன் இயேசு ஒருவர் மாத்திரம். சத்தமா ஆமென் சொல்லுவோமே. அல்லேலூயா. நான் பெற வேண்டிய தண்டனைகள், என் மேல் விழ வேண்டிய அடிகள், என்னுடைய பாவத்தின் சிந்தனைக்காக இயேசுவின் தலையிலே முள்முடி வைக்கப்பட்டது. நான் கைகளினால் செய்த பாவங்களினாலே அவர் காயப்பட்டு அவர்கள் இயேசுவினுடைய கைகளில் ஆணிகள் அடிக்கப்பட்டது. என்னுடைய கால்கள் தவறான பாதைக்கு சென்றதனாலே இயேசுவின் கால்களில் ஆணி அடித்தார். அல்லேலூயா. நிச்சயமாகவே தேவ பிள்ளைகளே, என்னுடைய வீணான சிந்தனைகள், பெருமையான சிந்தனைகள், இந்த பூமிக்குரிய எல்லா பொல்லாத காரியங்கள் நிமித்தமாய் ஜனங்கள் கரைப்பட்டு பாவங்கள், அக்கிரமங்கள், சாபங்கள் பெருகினதால் ஜனங்கள் மரணத்திற்கு நேராய், பாதாளத்திற்கு நேராய், இன்னும் சொல்ல போனா நரகத்திற்கு நேராய் தள்ளப்பட்ட ஜனங்களை இயேசு அவருடைய இரத்தத்தினாலே, அவருடைய மரணத்தினாலே, அவர் மரணத்தை ஏற்றுக்கொண்டதினாலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்த நோக்கம் நிறைவேற்றப்பட்டது. நான் உயிர்ப்பிக்கப்பட்டேன். அல்லேலூயா. இல்லனா அவர் மரிக்கலனா உண்மையாகவே நம்ம என்னைக்கோ பாதாளத்தில் தள்ளப்பட்டோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. வாசிக்க 18வது வசனம் வாசிப்போம். அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான். விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவனாய் இராதபடியினால் அவன் ஆக்கினை தீர்ப்புக்குட்பட்டாயிற்று. அப்ப நல்லா கவனிங்க, அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான். அல்லேலூயா. என்ன விசுவாசிக்கணும்? என்ன விசுவாசிக்கணுங்க? இயேசு கிறிஸ்து எனக்காக ரத்தம் சிந்தி என்னுடைய அக்கிரமங்களை, என்னுடைய பாவங்களை அவர் ஏற்றுக்கொண்டார்னு விசுவாசித்தீங்கன்னா
உங்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. அல்லேலூயா. அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படா, விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளாதவனாய் இராதபடியினால் அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டாயிற்று. அல்லேலூயா. நிச்சயமாகவே இயேசு இந்த உலகத்தை நோக்கி மறுபடியும் வரும்போது உண்மையாகவே பரலோக ராஜ்யத்தில இடம்பெறுவதற்கான தகுதியான காரியங்கள் என்ன தெரியுங்களா? வேற ஒண்ணும் இல்லை, அவருடைய ரத்தத்தினால நம்ம கழுவப்பட்டிருக்கிறோமா? இதான் தகுதி. அல்லேலூயா. பரலோக ராஜ்யத்துல நம்ம இடம்பெறணும் அப்படின்னா அதுக்கு முதல் தகுதி என்ன தெரியுங்களா? அந்த இயேசுவின் ரத்தத்தை நாம் விசுவாசித்து, அந்த இயேசுவை விசுவாசித்து, அவரே உலக ரட்சகர், அவரே உன்னதமான தேவனுடைய குமாரன் என்று விசுவாசித்து அவருடைய ரத்தத்தினால் நாம் கழுவப்பட்டு மீட்கப்பட்டால் போதும், நித்திய ஜீவனை சுமந்தது. அல்லேலூயா. இதெல்லாம் இல்லாம ஆண்டவரே நாங்கள் இவ்வளவு நன்மைகளை செய்திருக்கிறோம், இவ்வளவு காரியங்களை செய்திருக்கிறோம், எல்லாம் சரி, அவரை விசுவாசிக்கிறோமா? அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் எத்தனை பேர்களோ அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படா. அல்லேலூயா. ஏனென்றால் தேவனுடைய வார்த்தையான அந்த ஜீவ ஒளியானது இந்த பூமியிலே வந்திருந்தும் அநேகர் அந்த ஒளியை பார்க்க மனமில்லாமல் அந்த ஒளியை விசுவாசியாமல் இருக்கிறார்கள், நம்பாமல் இருக்கிறார்கள். அல்லேலூயா. கவனிங்க, ஏன் தெரியுங்களா? இருள்ல இருந்து 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 இருளே பழக்கப்பட்டுட்டாங்க ஜனங்க, ஒளியை பகைக்கிறார். ஜனங்க அநேக வருஷங்களா இருள்ல இருந்து இருந்து, உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன் பாருங்க. ரொம்ப நாள் நம்ம இருட்டாரையே இருந்தோம்னு வைங்களேன், திடீர்னு வெளிச்சத்துல வந்தா என்ன ஆகும் சொல்லுங்க? மறுபடியும் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? திடீர்னு வெளிச்சத்தை நல்லா வெளில கூட்டுவோம். வெளில திடீர்னு வந்தா என்ன ஆகும் சொல்லுங்க? ஐயோ கண்ணில் கொசு, ஐயோ வேணாப்பா, இது ரொம்ப வெளிச்சமா வாங்க, நம்ம இருட்டுக்கே போயிடும். வேணாம், இது ரொம்ப வெளிச்சமா இருக்கு, வேணாம், ஐயோ கண்ணில் ஒன்றுமே தெரியல, நம்ம இருட்டுக்கே போயிடும். நீங்க உலகம் இந்த ஒளியை பார்த்து பயந்து, இந்த ஒளியை பார்த்து ஒளியில வருவதற்கு மனம் இல்லாம ரொம்ப நாள் நாங்கள் இருட்டிலே பழக்கப்பட்டிருக்கோம். இருட்டிலே இருந்தோம். இந்த ஒளி பயங்கரமா இருக்கு, இந்த ஒளியில வருவதற்கு அநேகருக்கு மனமில்லை, ஒளியை பகைக்கிறார்கள். என்ன இவ்வளவு வெளிச்சமா இருக்கு, வேண்டாம். இயேசு கிறிஸ்து என்னும் ஜீவ ஒளியை பரலோகத்தில் இருந்து இறங்கினவர் இந்த உலகத்திலே வந்து ஒவ்வொரு மனிதனுடைய பாவங்கள், அக்கிரமங்கள், சாபங்களுக்காக ரத்தம் சிந்தின அந்த ஜீவனாகிய ஒளியை இன்றைக்கு அநேகர் பகைக்கிறார்கள். அல்லேலூயா. வாசிங்கப்பா 19. ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷனுடைய கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடியினால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாய். எதை விரும்புறாங்களா சொல்லுங்களேன்? ஒளியை பார்க்கிலும், சொல்லுங்க, ஒரு ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறார்கள். அப்படின்னா என்ன? இருள தானே செய்யற காரியம் எதுவும் தெரியாது. இருள எல்லா அக்கிரமங்களும் மறைக்கப்படும், ஆனால் ஒளியிலே வெளியரங்கமாக்கப்படும். அப்ப நல்ல கவனிங்க, மனிதர்களுடைய ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷருடைய கிரியைகள் பொல்லாதவைகளாக இருக்கிறபடி. அப்படின்னா அவங்க இருதயம் பொல்லாததா இல்ல, அந்த இருட்டுல ஒருத்தன் இருளுக்கு நேற்று தானே படிச்சோம், இருளின் ராஜ்யத்திற்கு அதிகாரியாக பிசாசானவன் அவர்கள் இருதயங்களை குருடாக்கி வைத்திருக்கிறார். ஒளியில போவாத கண்டு கூசும், போவாத ஒளியில போவாத கண்டு கூசும், ஒளியெல்லாம் வேஸ்ட், அதெல்லாம் உள்ள போகாத, இருளே இருந்து போகாத, அதெல்லாம் போகாத. இன்னைக்கு ஜனங்கள் ஏன் தேவனுடைய வார்த்தையை அநேகர் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் ஒளியை அவர்கள் பகைக்கிறார்கள். ஒளியை பார்க்கிறோம், இருளே ரொம்ப நல்லா இருக்கு, ஆனால் அந்த இருள் கடைசியில் ஒரு நாள் உன்னை எங்க கொண்டு போகும்? பாதாளத்திலும் பற்கடிப்பிலும் அழுகையின் நரகத்திலும் ஒரு நாள் உன்னை கொண்டு போய்தான். அல்லேலூயா. அதனால்தான் சொல்லப்படுது, அவரை பகைக்கிறவர்கள், அவரை விசுவாசியாதவர்கள் எத்தனை பேர்களோ அவர்கள் ஆக்கினை தீர்ப்புக்குட்பட்டாயிற்று. அல்லேலூயா. இன்றைக்கும் இந்த வசனத்தை கேட்கிற அருமையான தேவ பிள்ளைகளே,
கர்த்தருடைய வார்த்தையை இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்கள் எத்தனை பேர்களோ அவர்கள் அத்தனை பேரும் இரக்கத்தில் இரக்கம் உள்ளவர்களாய், இரக்கம் பெற்றவர்களாய் தேவனுடைய நித்திய ஜீவனை சுதந்தரிப்பார். அல்லேலூயா. இல்லை, இந்த பூமியில கொடுக்கப்பட்ட நாட்களிலே இந்த ஒளியை பார்த்து இருளை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டு, இன்றைக்கு இருள் ரொம்ப சந்தோஷமா, இருளே நாங்க செய்கிற அக்கிரமங்கள் பாவங்கள் இருளிலே மறைக்கப்பட்டு இருக்கிறது, நாங்கள் ஒளியிலே வர மனமில்லாமல் இருந்தால் ஒரு நாள் வஞ்சிக்கப்படுவோம், கீழே தள்ளப்படுவோம். அந்த இடத்துல இருந்து காப்பாற்றுவதற்கு ஒருவரும் கிடையாது. இன்றைக்காவது இயேசு இருக்கிறாரு. இயேசுவின் ரத்தம் இன்றைக்கு நமக்காக சிந்தப்பட்டு இருக்கிறது. இன்றைக்கும் அந்த இயேசுவின் கிருபை, அவருடைய ரத்தம் இன்றைக்கும் நம்மை அழைத்து கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா. ஆனா ஆக்கினை தீர்ப்பு முடிஞ்சிடுச்சுனா அதுக்கப்புறம் நம்மை காப்பாற்றுவதற்கு ஒருவரும் கிடையாது. அல்லேலூயா. நல்லா கவனிங்க, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரும் இருளை நேசிக்கிறவர்களாய் அல்ல, ஒளியை பகைக்கிறவர்களாய் அல்ல, அந்த வெளிச்சத்தினிடத்திலே ஜீவ ஒளியாய் அந்த இயேசு கிறிஸ்துவினிடத்திலே ஓடி வரும்படியாய் கர்த்தர் நம்மை அழைக்கிறார். சத்தமா ஆமென் சொல்லுவோமே. கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷருடைய கிரியைகள் பொல்லாதவையாய் இருக்கிறபடியினாலே அவர்கள் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணம். இருளை விரும்புறாங்க, என்ன பண்றாங்க? இருளை விரும்புறாங்க, ஒளியை பகைக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் நம்மை எல்லாவற்றினின்றும் தள்ளி அந்த இருளின் காரியத்திலிருந்து நம்மை ஒளியினிடத்திலே கொண்டு வந்திருக்கிறார்னா நிச்சயமாகவே நாம் கிருபை பெற்றவர்கள். சத்தமா ஆமென் சொல்வோமே. அல்லேலூயா. நம்முடைய இருதயத்துல, நம்முடைய வாழ்க்கையில இருந்த எல்லா இருளையும் ஜீவ ஒளியாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அது எல்லாம் பற்றியும் நமக்கே தெரியல, அந்த இருள் எல்லாம் எப்படி காணாம போச்சு? ஆமென் சொல்லுவோமே. எப்படி போச்சு? அந்த இருளான இருதயத்துல ஒளி என்கிற இயேசு கிறிஸ்து உள்ள வந்த உடனே இருள் எப்படி காணாம போச்சுன்னே தெரியல. அந்த இருளின் காரியங்கள், பிசாசு இருளிலே மறைத்து வைக்கப்பட்ட இருதயத்துல அவன் மறைத்து வைக்கப்பட்ட கேவலமான காரியங்கள், எல்லா அசுத்தமான காரியங்கள் ஒளி வந்த உடனே தானாகவே வெளியே. விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. இன்றைக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அந்த இயேசு கிறிஸ்து என்கிற அந்த சிலுவை, உயர்த்தப்பட்ட சிலுவையை எத்தனை பேர் நோக்கி பார்க்கிறார்களோ ஜீவனுக்கு அவர்கள் பாத்திரம் உள்ளவர்கள். ஆமென் சொல்லுவோமே. இல்லாத புறக்கணிக்கிறாங்க என்று சொன்னால் எச்சரிக்கை, ஆக்கினை தீர்ப்புக்குள்ளாய் மாற்றப்படுவார்கள். ஆமென் சொல்லுவோமே. இதோ இந்த காலை வேளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவையை நோக்கி பார்க்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஆமென். சிலுவையை நோக்கி பார்த்தானே மோசேயின் நாட்களே பாருங்க, இந்த உயர்த்தப்பட்ட வெண்கல சர்ப்பத்தை எத்தனை பேர் நோக்கி பார்த்தாங்களோ அத்தனை பேரும் பிழைக்கப்பட்டார். பார்க்காதான் செத்து போனோம், பார்த்தால் அத்தனை பேரும் பிழைத்தார். அல்லேலூயா. இன்றைக்கும் உயர்த்தப்பட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவையை நோக்கி பார்க்கிற அனைவரும் பிழைத்திருப்பார்கள், ஜீவனுக்கு பாத்திரம் உள்ளவர்கள். ஆமென். நிச்சயமாகவே இந்த காலை வேளையிலே இந்த சிலுவையை நோக்கி பார்ப்போம். பொல்லாங்கானதை, தீங்கானதை, இருளின் காரியங்களை பகைப்போம், ஒளியை நேசிப்போம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவன் ஒளியாய் இருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. அப்படின்னா என்ன? ஒரு இம்மி அளவு கூட தேவனிடத்திலும் சரி பரலோகத்திலும் சரி இருளே கிடையாது. ஆமென் சொல்லுங்க. ஒளிலாம் இந்த பூமி, இந்த இருளெல்லாம் இந்த பூமியில தான். ஆனா பரலோகத்துல என்ன கிடையாது? தேவனுடைய மகிமை தான். அங்க சூரியனும் கிடையாது, சந்திரனும் கிடையாது. ஆனா தேவனுடைய மகிமை அந்த இடம் முழுவதும், அந்த அவ்வளவு பெரிய பரலோக ராஜ்யம் முழுவதும் வெளிச்சத்தினால் பிரகாசிக்கிறது. அல்லேலூயா. நிச்சயமாகவே அந்த இருளின் ராஜ்யத்தின் பிள்ளைகள் அல்ல, நாம் ஒளியின் ராஜ்யத்தின் பிள்ளைகள். அல்லேலூயா. ஒளியின் ராஜ்யத்தின் பிள்ளைகளாகிய நாம் இருளை பகைப்போம், ஒளியை நேசிப்போம். நிச்சயமாகவே தேவனுக்குள்ளாய், தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளாய் கடந்து வரும்படியாய் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் இன்றைக்கு மனம் திரும்பும்படியாய் அந்த இருளை பகைத்து ஒளியாகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி, அந்த சிலுவையை நோக்கி பார்க்கிறவர்கள் ஜீவனுக்கு எதுவாய் நித்திய ஜீவனை அடைவார்கள். ஆக்கினை தீர்ப்புக்கு வெளியே உண்மையாகவே எல்லா விதமான இருதயத்தின் காரியத்திலிருந்து வெளியேறுகிறவர்களாய் மாத்திரமல்ல, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறபடியினாலே
ஒளியானது உலகத்திலே வந்திருக்கிறபடியினால் இருளை அவர்கள் கிரியைகள் பொல்லாதவைகளாய் எல்லாவற்றிலும் நீங்கினவர்களாய் இருக்கிறபடினாலே ஆக்கினை தீர்ப்பு நிச்சயமாகவே அவர்களுக்கு உண்டு. ஆனால் இயேசுவை நேசித்து உயர்த்தப்பட்ட சிலுவை நோக்கி பார்த்தோமானால் நிச்சயமாகவே நாம் இரக்கம் பெற்றவர்களாய் இருப்போம். தேவனுக்குள்ளே நித்திய ஜீவனின் சுதந்திரம். ஆமென். கர்த்தர் இன்றைக்கு நம்மிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார். தேவனுக்குள்ளாய் பலப்படுவோம். தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்போம். உயர்த்தப்பட்ட அந்த சிலுவை நோக்கி பார்ப்போம். கர்த்தருக்குள் பலப்படுவோம். தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்போம். கர்த்தர் இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, இயேசுவின் நாமத்தினாலே உம்மிடத்தில் வருகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, உம்மை துதிக்கிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், மகிமைப்படுத்துகிறோம், உயர்த்துகிறோம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இயேசுவே, இந்த 40 நாள் ஜெபத்தில் ஏசப்பா இந்த அதிகாலை வேலைக்காக நன்றி. கர்த்தருடைய வார்த்தை சொன்னது போல உயர்த்தப்பட்ட அந்த சிலுவை நோக்கி பார்க்கிற யாவரும் பிழைப்பார், யாவரும் நித்திய ஜீவனை சுதந்திரிப்பார். இன்றைக்கு மனிதர்களுடைய இருதயம் இருளை விரும்புகிறது, ஒளியை புகைக்கிறது. தகப்பனே, அந்த இருதயங்கள் எல்லாம் கர்த்தர் மாற்றுங்க. இந்த காலை வேளை கர்த்தருடைய வார்த்தை ஜனங்களிடத்திலே வந்திருக்கிறது. நாங்கள் இருளில் நடக்கிறவர்களாய் அல்ல, இருளின் ராஜ்யத்தின் பிள்ளைகளும் அல்ல, நாங்கள் ஒளியின் ராஜ்யத்தின் பிள்ளைகளாய் ஒவ்வொரு நாளும் அந்த சிலுவையை நோக்கி பார்க்கும்படியாய், சிலுவையை நோக்கி நடக்கும்படியாய், சிலுவை நோக்கி ஏசப்பா சிலுவை தூக்கி சுமந்த இயேசுவை பின்பற்றி செல்லும்படியாய் ஒரு புதிய ஜீவனை, புதிய பலனை இந்த காலையிலே ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளும் அந்த இருதயத்தின் அந்த மனமாற்றத்தை, மனம் திரும்புதலை கர்த்தரை தரப்போகிற கிருபைகளுக்காக நன்றி. இன்றைக்கு இந்த காலையிலே அநேகருடைய இருதயங்கள் மாற்றப்பட்டிருக்கிற கிருபைகளுக்காக நன்றி. ஒரு புதிய இருதயத்தை, ஒரு ஒளியின் இருதயத்தை கர்த்தரை தந்திருக்கிற கிருபைகளுக்காக நன்றி. பிரயாசத்தோடு வந்த ஒவ்வொரு தாய்மார்கள், சகோதர சகோதரிமார்கள், சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவருடைய முற்றிலுமாய் நடத்தப்பட்டு பலத்தப்பட்டு உடைய கிருபை, தயவு, இரக்கம் பிள்ளைகளோடு இருக்கட்டும். ஏசப்பா, கிருபையும் நன்மையும் பிள்ளைகளை தொடரட்டும். இந்த நாள் முழுவதும் இந்த கிருபை, சமூகம், பிரசனம், அபிஷேகம், வல்லமை பிள்ளைகளோடு இருந்து காத்து வழிநடத்தட்டும். தொடர்ந்து ஆசீர்வதிங்க, தொடர்ந்து பலப்படுத்துங்க. மேலான நன்மைகள், கிருபைகள் தொடரட்டும். ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் ஒவ்வொரு வாசம் எல்லோருக்கும்